ஒரு சாம் ஒரு அனுபவத்தை சொன்னாங்க. பத்திரிக்கையில் ஒரு சாட்சி அனுபவம் எழுதப்பட்டு இருந்தது என்று. அது என்னதுன்னு சொல்லுகிறேன். குஜராத்தில் ஒரு பகுதி இருக்கிறது. அங்கே வார்லி இன மக்கள், ஒரு பெருங்கூட்ட மக்கள் வசிக்கிறாங்க. ஆதிவாசி மக்கள், வார்லி இன மக்கள்னு சொல்லுவாங்க. அவங்க மத்தியில் ஆறுதர் ஜபராஜ் அப்படின்னு ஒரு அண்ணன் ஊழி செய்கிறாங்க. நல்லா அந்த மக்களுக்கு இயேசுவின் அன்பை அறிவித்து ஊழி செய்கிறாங்க. எவ்வளோ எதிர்ப்பு, அவங்கள கொலை பண்ணலாம் முயற்சி பண்ணாங்க, அடித்தாங்க, போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போனாங்க. ஆனாலும் இந்த மக்களுக்கு நான் இயேசுவை அறிவிக்காமல் இருக்க முடியாதுன்னு, செத்தாலும் இங்கே சாகுறேன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க மூலமாக நிறைய பேர் மந்திரவாதியாக இருந்தவங்க ரட்சிக்கப்பட்டு, குடிகாரம் இருந்தவங்க ரட்சிக்கப்பட்டு, துன்மார்க்கமாக இருந்தவங்க எல்லாம் மனமாறி ஒரு புதிய வாழ்க்கை வாழுகிறார்கள். அவங்களுக்கு ஒரு 3 நாள் கூட்ட முகாம், அதுக்கு நீங்கள் வரணும்னு என்னை அழைச்சிருந்த போது நான் போனேன். சில வருஷத்துக்கு முன்னால் 3 நாள் கூட்டம் நடைபெற்றது. அப்போ ஒரு காரியம் அவங்க நடந்த சம்பவத்தை எனக்கு சொன்னாங்க. அங்கே ஒரு கிராமத்தில் சில குடும்பங்கள் இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு இயேசுவால் புது வாழ்க்கை பெற்றுக்கொண்டாங்க. பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. அவங்க பக்கத்தில் உள்ள ஆலயத்திற்கு, பக்கத்து ஊரில் இருக்கிற ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயிட்டு வருவாங்க. அவங்களுக்கு 2-3 பெண் பிள்ளைகள், ஒரே ஒரு பையன் கடைசியாக இருக்கிறது கிசான். அவனுடைய பெயர் கிசான். மற்றதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க. இந்த பையன் கிசான் பிறந்த உடனே அவங்களுக்கு குடும்பத்தாருக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு பையனும் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறான்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த தகப்பனார் கூலி வேலைக்கு போவார். பட்டணத்தில் பில்டிங் வேலை நடக்கிற இடத்துல போய் வேலை செய்வார். அவர் ஒரு வாரம் முழுதும் வேலை செய்து வாரத்தை முடிஞ்ச உடனே சம்பளம் வாங்கி கொண்டு வீட்டுக்கு வருவார். அப்புறம் அடுத்த வாரம் வேலைக்கு போயிடுவார். இதுதான் அவருடைய வாழ்க்கை. அவர் வேலைக்கு போயிட்டார், ஏதோ சிட்டியில் வேலைக்காக. ஒரு விடுமுறை நாளில், ஸ்கூல் விடுமுறை நாள் மத்தியானத்தில் அந்த கிசான், அவனுக்கு ஒரு 6-7 வயசு இருக்கும். அவன் சொன்னான், நான் பிள்ளைகளோடு விளையாட போகிறேன், கிராமத்தில் பிள்ளைகள் சேர்ந்து விளையாடுவாங்கள்ல, போகிறேன்னு போனான். அங்கே பெரிய ஒரு குளம் இருக்கிறாரு, நீச்சல் அடித்து விளையாடுவார். பத்திரிக்கையில் நாங்கள் நீச்சல் அடித்து தண்ணியில், எங்கள் ஊரில் வாய்க்கால் இருக்குது, எங்கள் ஊரில் நால்மாவடியில். சின்ன வயசில் அதில் நீச்சல்லாம் கற்று விளையாடுவோம். அதில் தொட்டு பிடிச்சி விளையாடுறதெல்லாம் இருக்கிறாரு. அந்த மாதிரி அந்த பிள்ளைகள் அந்த பெரிய குளத்தில் விளையாடி இருக்கிறாங்க, அந்த கிராமத்து பிள்ளைகள். திடீர்னு பார்த்தா கிசானை காணவில்லை. எல்லாம் பார்க்குறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க, கிசானை காணோம். தேடுறாங்க. பார்த்தா அவன் மூழ்கி இருக்கிறானா, விளையாடுறானா, பார்த்தா காணோம், வரல. பயம் வந்துட்டு கிசானுக்கு ஏதோ ஆகிவிட்டது. ஒரு பிள்ளை ஓடி போய் ஊருக்குள்ளே போய், வாங்க கிசானை காணோம், அங்கே குளத்தில் விளையாடும்போது அவனை காணவில்லை. எல்லாம் ஓடி வந்தாங்க. வாலிபர்கள் உடனே தண்ணிக்குள்ளே போய் தேட ஆரம்பித்தாங்க. பல நிமிஷ நேரம் கண்டுபிடிக்க முடியல, என்னாச்சுன்னு தெரியல. அந்த தாயும் அவருடைய சகோதரிகளும் பதறிக்கொண்டு நிற்கிறாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சாங்க. அவன் போய் சகதிக்குள்ளே அவன் பேர் அகப்பட்டு கொண்டான். அந்த குளத்தில் உள்ள சகதிகள் அகப்பட்டு மூச்சு தண்ணீரை மரித்து போயிருந்தான். அவனை மரித்து போன பிணமாக வெளியே கொண்டு வந்தாங்க. அந்த தாய் கதறினார்கள், அவனுடைய சகோதரிமார் கதறினார்கள். ஒரே பரிதாபப்பட்டு கண்ணீர் வடித்தது. ஒரே ஒரு பையன், எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க. இந்த பையனை இவ்வளோ நேசித்து வச்சிருந்தாங்க, இறந்துட்டானே எண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து அவனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு ஆயத்தமாய் வைத்து விட்டார்கள். தகப்பனார் வரணும், அவங்க சொல்லிட்டாங்க. தகப்பனாருக்கு இந்த மகனை ரொம்ப பிரியம், அவருக்கு தெரியாமல் ஒன்றும் செய்யக்கூடாது, அவர் வரட்டும். ஆள் அனுப்பினாங்க சிட்டிக்கு. அவர் எங்கே வேலை பார்க்குறாரு தெரியாது. பட்டணம் முழுவதும் தேடுறாங்க, எந்த கட்டடத்தில் வேலை செய்கிறாருன்னு. அதுக்குள்ளே இருட்டாகிவிட்டது. தகப்பனாரை கண்டுபிடிக்க முடியல. அதனால் அவர் வரட்டும், இனிமேல் நாளைக்கு தான் அடக்கம் பண்ணணும், இனிமேல் இருட்டி விட்டது, அடக்கம் பண்ண முடியாது என்று சொல்லி ஊர் மக்களில் பலர், பெண்கள்
வாசலில் உட்காந்துருந்தாங்க, வீட்டு வாசலில். இந்த தாயும் பிள்ளைகளும் அந்த பிணத்தை சுற்றி உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. இரவு வெகு நேரம் ஆகிவிட்டார். எல்லாம் பக்கத்து வீடு. சரி, நாங்கள் போயிட்டு வரோம், நாளை காலை கிஷானுடைய அப்பா வந்த பிறகு அடக்கம் பண்ணி கொள்ளலாம் என்று அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போன பிறகு அந்த தாய்க்குள்ளே ஒரு எண்ணம் தோன்ற ஆரம்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட லாசரு என்கிற ஒரு வாலிபனை 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்பினார். இந்த பிரசங்கத்தை அவங்க கேட்டிருக்கிறாங்க, மிஷினரிகள் பிரசங்கம் பண்ணார். அப்போ இயேசு கிறிஸ்து செத்தவங்களை உயிரோடு எழுப்ப முடியும். 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்பியிருக்கிறாரே. கிசான் இறந்து இப்போ தானே ஒரு 4-5 மணி நேரம் ஆகி இருக்கிறது. இவனை எழுப்ப முடியும். அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம். தன்னுடைய பிள்ளைகிட்ட சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து செத்தவங்களை உயிரோடு எழுப்பின ஆண்டவர், நம்ம கிசான் அவர் எழுப்ப முடியும், நம்ம ஜெபம் பண்ணலாம், அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணலான்னு சொல்லி சுற்றிலும் முழங்கால் படியிட்டாங்க. இயேசுவை நோக்கி கண்ணீர் விட்டு கதறி கேட்க ஆரம்பித்தாங்க, ஆண்டவரே, மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற தேவன், லாசருவை உயிரோடு எழுப்பினீரே, எங்கள் கிசானை எழுப்பித்தாங்க, எங்கள் கிசானை எழுப்பித்தாங்க, என் கிசானை எழுப்பித்தாங்க. ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. கண்ணீர் விட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் கடந்து விட்டது. நடுஇரவு நேரம் வந்து விட்டது. ஜெபத்தை நிறுத்தலை. நீங்கள் அற்புதங்களின் தேவன், உங்களால் அற்புதம் செய்ய முடியும். இந்த மரித்து கிடக்கிற எங்கள் கிசானை நீர் எழுப்பித்தர முடியும், நாங்கள் நீர் தரணும். ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. நடுஇரவு நேரம் கடந்து விட்டது. அந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவருடைய கண்ணீரை கண்டு இறங்கி வந்தார். அந்த ஏழை அந்த குடிசை வீட்டுக்குள்ள இருந்து கூப்பிட்ட அந்த கண்ணீரின் ஜெபத் சத்தம் பரலோகத்தில் தெய்வ சமூகத்தில் எட்டினார். ஆண்டவர் இறங்கி வந்தார். அவனை தொட்டார். மரித்து கிடந்த அவனுடைய சரீரத்துக்குள்ளே உயிர் திரும்ப வந்தது. அவன் எளிமை உட்கார்ந்தான். எப்படி இருந்திருக்கு யோசித்து பாருங்க. அந்த தாய்க்கும் அவருடைய சகோதரிமாருக்கு எப்படி இருந்திருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. ஆச்சரியம் ஒரு பக்கம், சந்தோஷம் ஒரு பக்கம். ஆண்டவரை துதிக்கிறாங்க, எங்கள் ஜெபத்தை கேட்டீங்க, எங்களுடைய கண்ணீரை கண்டீங்க ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். சொன்ன, அம்மா பசிக்குதும்மா, சாப்பாடு கொடுங்க. நான் உடனே ரொட்டிலாம் சொட்டு கொடுத்தார்கள். அதிகாலையில் அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் செத்து போன பையன் இருக்கான்னு அடக்கம் பண்ணணுமேனு வீட்டுக்கு வந்தால் உயிரோடு வந்து நிற்கிறான். எல்லாரும் பார்க்குறாங்க, செத்து போயிருந்தான், நம்ம பார்த்தோமே, ராத்திரி வரைக்கும் பார்த்தோமே, பிணமாக இருந்தான், எப்படி உயிரோடு வந்தான்? அவங்க சொன்னாங்க, எங்கள் இயேசு உயிரோடு எழுப்பிட்டார். இயேசுவை நோக்கி நாங்கள் கண்ணீர் வடித்தோம். பைபிளில் இருக்க செத்தவங்களை எழுப்பின தேவன், நாங்கள் ஜெபித்தோம், ஆண்டவர் எழுப்பி கொடுத்துட்டார். கிராமமே கூடி வந்தது. ஆச்சரியப்போ, இப்படி ஒரு கடவுள் உண்டா? இப்படி கண்ணீருக்கு பதில் கொடுத்து செத்தவங்களை எழுப்புகிற கடவுள் உண்டா? முழு கிராமமும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. நான் அந்த முகாமைக்கு போயிருக்கும்போது அந்த மிஷினரி சகோதரிடத்தில் கேட்டேன், அந்த பையனை நான் பார்க்கணும், இயேசு உயிரோடு எழுப்பின பையனை. அவன் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறான், இல்லை கூட்டிகிட்டு வர சொல்லுங்கள், நாளைக்கு கூட்டிகிட்டு வரோம். அந்த தாயை நான் பார்க்கணும், அவனுடைய விசுவாசம். அந்த தாயை நான் பார்த்தேன், அந்த குடும்பத்தை நான் பார்த்தேன். ஒரு ஏழை, படிப்பறிவில்லாத ஒரு சகோதரி, ஒரு ஆதிவாசி குடும்பத்தை சார்ந்த ஒரு சகோதரி. ஆனால் இயேசுவின் மேலே எவ்வளோ பெரிய விசுவாசம்! என்னை அவனுடைய விசுவாசம் ஆச்சரியப்பட வைத்தார். அந்த பையனை கூட்டி கொண்டு வந்தாங்க, நான் பார்த்தேன், அவனோடு பேசினேன். 4 மாடிக்கு வந்திருக்கிறா, வந்து சாட்சியெல்லாம் அங்கே வந்து சொல்லிட்டு போனாங்க. இயேசு எவ்வளோ அற்புதமானவர்! கண்ணீரை கண்டார். அந்த தாயனுடைய கண்ணீர், அந்த சகோதரிமாருடைய கண்ணீரை கண்டார். அவர் என்றைக்கோ அற்புதம் செய்த ஆண்டவர் அல்ல, இன்றைக்கும்
என்றைக்கோ உள்ள மக்களுக்கு உன் கண்ணீரை கண்டேன்னு சொன்னார். இல்லை, இன்றைக்கு இப்போ உங்களுடைய கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு தான் உங்களோடு இப்படி பேசி கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, உன் கண்ணீரை கூட நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ அழுது கொண்டிருப்பதை கவனித்து கொண்டிருக்கிறேன். உனக்கு அற்புதம் செய்யத்தான் இன்றைக்கு உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். அன்றைக்கு அந்த வீட்டுக்குள்ளே இறங்கின அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் ஜெபிக்கிற இடத்துல உங்கள் பக்கத்தில் அவர் இறங்கி வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து உங்களை மகிழ பண்ண போகிறார். உன் கண்ணீரை நான் கண்டேன் என்று சொன்ன ஆண்டவர். யவீருவின் குடும்பத்தில் அந்த 12 வயசு மகள் உயிரோடு எழும்பின போது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருந்திருக்கும்ல. ஆனந்த கண்ணீர் வடித்து இயேசுவின் பாதத்தில் விழுந்த நன்றி சொல்லியிருப்பாங்க. இந்த ஏழை குடும்பத்தில் இந்த தாயும் அந்த சகோதரிமார் எவ்வளோ சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. இயேசு எங்களுடைய கண்ணீரை கண்டார். உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன். நீங்கள் ஜெபிக்கணும், நீங்கள் கூப்பிடணும். உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்பார். கடைசியாக 3வது இன்னொரு சம்பவம், இயேசுவின் பாதத்தில் வந்து கண்ணீர் வடித்த ஒரு பெண்ணை குறித்தும் இந்த லூக்கா 7ஆம் அதிகாரம், வேத புஸ்தகத்தில் லூக்கா 7ஆம் அதிகாரம் 37, 38 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. 36ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று இயேசுவை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். விருந்துக்கு கூப்பிட்டான், எங்கள் வீட்டுக்கு வாங்க. இயேசு சரி கூப்பிட்றான்னு அன்பா என்று சொல்லி அந்த வீட்டுக்கு போனார். அங்கே என்ன நடக்கிறது? அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு பெண் அவர் பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து இயேசுவின் பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலை மயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினாள். இங்கே ஒரு பெண் கண்ணீரோட இயேசுவின் பாதத்தில் வந்து நிற்கிறாள், அழுது கொண்டே நிற்கிறாள். இயேசு ஒரு வீட்டில் விருந்துக்கு உட்கார்ந்திருந்தா இவள் வந்து இயேசுக்கு பின்னால் நின்று அழுதுகிட்டே இருக்கிறாள். அவருடைய கண்ணீர் இயேசுவின் பாதத்தில் விழுகிறாரு. அவருடைய கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நனைக்கிறாள். அந்த அளவுக்கு அவள் அழுகிறாள். எவ்வளோ அழுதிருப்பாள் பாருங்க. இப்போ இயேசு அவளை பார்க்கிறார். அவருடைய கண்ணீருக்கு என்ன காரணம்? அவள் தன் பாவத்தை நினைத்து அழுதாள். அவள் பாவியான பெண் என்று வேதம் சொல்லுகிறாரு. அந்த காலத்தில் விபச்சாரம் என்கிற பாவம் அதில் வாழ்ந்த ஒரு பெண். அதனால் அவர் சொல்லுகிறான், இவள் பாவி, எப்படி இயேசுவை இவள் தொடலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ஊரில் அவள் பிரபலமானவள், ஒரு பாவித்தில் வாழ்ந்த ஒரு பெண். அந்த பாவ கண்களின் இச்சை மாம்ச இச்சையின்படி தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டவள். எந்த பாவம் தனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், இன்பத்தை கொடுக்க நினைத்தாளோ அதே பாவம் இன்றைக்கு அவளை பாதித்து விட்டது. மனசாட்சி வாதிக்கிறது. சமாதானத்தை இழந்து விட்டாள். நிம்மதி அவள் இழந்து விட்டாள். அதனால் ஊர் மக்கள் அவளை பார்க்கும் போதெல்லாம், ஐயோ இவள் அருவருப்பான ஒரு பெண், இவள் நம்முடைய ஊரில் இருக்கிற ஆண்களை கெடுக்கிற ஒரு பெண், எத்தனை பேருடைய வாழ்க்கையை கெடுக்கிற பெண் என்று ஊரில் இருக்கிற மற்றவங்கெல்லாம் பேசியிருப்பாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாரும் அவளை அற்பமாக பேசியிருப்பாங்க. அதனால் உண்டான காயம் உள்ளத்தில், ஒரு பக்கம் பாவம், இன்னொரு பக்கம் அவருடைய உள்ளத்தில் குற்ற மனசாட்சி, இன்னொரு பக்கம் ஊரார் சொல்லுகிற குற்றச்சாட்டுகள், எல்லாத்திலும் நிம்மதி இழந்திருந்த சமயம் யார் என் பாவத்தை மன்னிப்பாங்க? ஐயோ இந்த பாவத்தில் அகப்பட்டு கொண்டேனே, இந்த பாவத்தில் சிக்கி கொண்டேனே, இதுதான் சந்தோஷம்னு நினைத்து வந்து அகப்பட்டு கொண்டேனே, இப்போ எனக்கு நிம்மதியே இல்லையே, சமாதானமே இல்லையே, யார் என் பாவத்தை மன்னிப்பாங்க? யார் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை தருவாங்க? எனக்கும் ஒரு புது வாழ்க்கை உண்டா அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறாள். ஒரு கடவுள் மனிதனாய் வந்திருக்கிறார். தேவன் தம் ஜனங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். அவர் மனிதர்களுக்கு புது வாழ்க்கை தருகிறார். அவரால் பாவத்தை மன்னிக்க முடியும். இந்த செய்தி அவள் கேட்டதனால இயேசுவை தேடி வருகிறாள்.
ஆண்டவருடைய பாதத்தில் கண்ணீர் விட்டு அவள் அழுகிறாள். இயேசு அவளுடைய கண்ணீரை பார்க்கிறார். அவளை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? மகளே, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. 48வது வசனத்தில் ஆண்டு சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. சமாதானத்தோടെ போ. நிம்மதி இல்லாமல் வந்த, சமாதானம் இல்லாமல் வந்த, தவித்து கொண்டிருந்த, யார் என்ன மன்னிப்பாங்க நீ கலங்கின, நான் உன் பாவத்தை மன்னிக்கிறேன். சமாதானத்தோടെ போ. ஏன் தெரியுமா? நம்முடைய பாவங்களை இயேசு தன்மையில ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் ஒரு பலியாக நம்முடைய பாவங்களுக்காக தன் இரத்தத்தை சிந்த அர்ப்பணித்து கொண்டார். அதனால் அவரால் தான் பாவத்தை மன்னிக்க முடியும். ஆண்டவருடைய கண்ணீரை கண்டு பாவத்தை மன்னித்து சமாதானத்தை அருளி ஆசீர்வதித்து அனுப்பினார். ஒரு வாலிப மகள் ஒரு அனுபவத்தை எழுதியிருந்தாள். காலேஜில் படிக்கும்போது சில தவறான சிநேகிதிகளோட அவங்க மூலமாக ஒரு பாவம் அவருடைய வாழ்க்கையில் தொற்றி கொண்டது. அது ஒரு ஓரின சேர்க்கை பாவம். அது இல்லாமல் நிறையா அந்த வீடியோவில், வாட்ஸ்அப்பில் அந்த வீடியோவெல்லாம் பார்த்து அது இல்லாத பார்க்காம இருக்க முடியல, இதை செய்யாமல் இருக்க முடியல, அடிமையாக்கி விட்டாள். ஆரம்பத்தில் இன்பமாக சந்தோஷமாக தெரிந்தது, அப்படி தான் பழக்கிட்டாங்க. ஆனால் இப்போது அவருடைய நிம்மதி போச்சு, சமாதானம் போச்சு, படிப்பு பாதிக்கப்படுது. அவ்வளோதான். மனசாட்சி அவளை வாதித்தது. நீ ஒரு பாவி, ஒரு அசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறாய், அருவருப்பான காரியத்தை செய்கிறாய் என்று மனசாட்சி வாதித்தது. நிம்மதி இல்லை, படிக்க முடியல, கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, பாதிப்பு. இதை விடவும் முடியல, சமாதானமாகவும் இருக்க முடியல. இது தப்புன்னு தெரிஞ்சிட்டு விடன்னு நினச்சா விட முடியல. அடிமை ஆக்கிவிட்டார். பாவம் ஒரு மனிதனை அடிமை ஆக்கிவிடும், அடிமைத்தனத்துக்குள் ஆக்கிவிடும். நீதிமொழிகள் 5:22 வேதம் சொல்லுகிறது, பாவம் ஒரு மனிதனை கயிற்றை போல கட்டி விடுமாம், அது அடிமையாக்கி விடுமாம். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 38:4 வாசித்து பாருங்கள். வேத புஸ்தகம் சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் பாவம் பாரமாய் அழுத்தமா, அவனுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை தாங்க முடியாத பாரமாய் அழித்து, அதனால நிம்மதி போய்விடும், அதனால சமாதானம் போய்விடும். அந்த மனசாட்சி வாதிக்க நிம்மதி போய்விடும், தூங்க முடியாது, கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, பாதிப்பு. இது யாரிடத்தில் சொல்லுவது? பெற்றோரிடத்தில் சொல்ல முடியாது, மற்றவரிடத்தில் சொல்ல முடியாது. எல்லாரும் அருவருப்பாக பார்ப்பாங்களே. பாவத்தின் போராட்டம், வெளியே சொல்ல முடியாத நிலைமை, என்ன செய்வது? அப்போ தான் நம்ம இந்த நிகழ்ச்சி ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்த்தபோது, இயேசு பாவத்தில் இந்த விடுதலை தருகிறார், பாவத்தை மன்னிக்கிறார் என்ற செய்தியை கேட்டபோது முழங்கால் படியிட்டு இயேசுவிடத்தில் அழுதாள், உள்ளமுடைந்து கதறினாள். ஆண்டவரே, என்னை மன்னிங்க, இந்த பாவத்தில் அகப்பட்டு கொண்டேன், இந்த பாவத்தில் சிக்கி கொண்டேன். ஆரம்பத்தில் எனக்கு இன்பமாய் தெரிந்தது, போய்விட்டேன். இன்னைக்கு என்னால் விட முடியல, நிம்மதியில், எனக்கு உதவி செய்யுங்க. கண்ணீர் விட்டு அவள் அழுதாள். இயேசு அவளுடைய கண்ணீரை கண்டார். இயேசு அவளுடைய கண்ணீரை கண்டார். பாவி நீ புறமே தள்ளவில்லை. இயேசு யாரையும் நீ பாவி என் பக்கத்தில் வராத நீ தள்ளவே மாட்டார். அவர் பாவிகளை அழிக்க வரவில்லை, பாவிகளை ரட்சிக்க வந்தார் என்று தான் வேதம் சொல்லுகிறது. இவ்வளவு இந்த ஊருக்கே தெரியும் அவள் ஒரு பாவி என்று. அந்த விருந்து களைத்த பரிசை சொல்லி இவள் பாவி, அருவருப்பானவள் என்று. இயேசு புறமே தள்ளவில்லை. அவருடைய உடைந்த உள்ளத்தை பார்க்கிறார். தன் பாவத்திற்காக வேதனைப்பட்டு கண்ணீரோடு வந்து நிற்கிறதை இயேசு பார்த்து, மகளே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோட போ என்று ஆண்டவர் அனுப்புகிறார். இந்த மகளுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட இந்த வாலிப மகளுடைய கண்ணீரை கண்டார். அந்த பாவத்தின் பாரம் அவளை விட்டு விலகினது, பாவ கட்டு அறுக்கப்பட்டது. அதன் பிறகு அந்த ஆபாச காரியங்கள் எல்லாம் விலகினது, பாவம் எல்லாம் விலகினது. ஒரு பரிசுத்த சிந்தை, பரிசுத்த எண்ணம். அவள் சந்தோஷத்தோடு சொல்லியிருந்தாள், இப்பொழுது நான் மணிக்கணக்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறேன், இயேசு எனக்கு அந்த புது வாழ்க்கையை தந்து விட்டார் என்று. அதுக்கு தான் இயேசு வந்தார்.
மனிதர்களை பாவத்திலிருந்து தூக்கி எடுத்து அவளை பரிசுத்தப்படுத்தி ஒரு புதிய வாழ்க்கை கொடுக்கத்தான் இயேசு வந்தார். பாருங்க, எத்தனை வருஷம் மதுபானம் விட முடியல, இயேசு விடுதலை தருகிறார். எத்தனை வருஷம் இந்த புகைப்பிடிக்கிற இந்த மாதிரி பழக்கங்கள், இயேசு விடுதலை தருகிறார். ஏதோ ஒரு பாவம் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறது. அது கண்களின் நிச்சயம் இருக்கலாம், மாமிசத்தை நிச்சயம் இருக்கலாம், அல்லது நீங்கள் பார்க்கிற ஆபாசமான படத்தின் காரியமாக இருக்கலாம், தவறான தொடர்புகளாக இருக்கலாம். ஏதோ ஒரு பாவம் உங்களை அதை விட்டு வெளியே வர முடியல, அதில் சிக்கிக்கொண்டீங்க, அடிமையாக்கப்பட்டு விட்டீங்க. அது உங்களுடைய நேரத்தை கொல்லுகிறது, உங்களுடைய சமாதானத்தை அழித்து விட்டது, உங்களுடைய குடும்பத்தை பாதிக்கிறது, உங்களுடைய பணத்தை எல்லாம் அது சீரழிக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் தப்புன்னு தெரியுது, விட முடியல, வர முடியல. இயேசு உங்களுக்கு இருக்கிறார். அவர் உங்களுடைய கண்ணீரை பார்க்கிறார், உங்களை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார், விடுதலை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே இந்த விடுதலை ஆவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். அதுக்கு தான் அவர் சிலுவைக்கு போனார். சிலுவையிலே தன் கைகளை ஆணியடிக்க ஒப்பு கொடுத்தார், கால்களை ஆணியடிக்க ஒப்பு கொடுத்தார், தலையிலே முள்முடி சூட்ட தன் தலையை ஒப்பு கொடுத்தார். தலை முதல் கால் வரைக்கும் நொறுக்கப்பட்டு காயப்பட்ட ரத்தம் வடிய 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 அந்த சிலுவையிலே தொங்கினார். எதற்காக? உங்களுக்காக சகோதரனே, மகளே, உங்களுக்காக. உங்களுடைய பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கி ஒரு புதிய வாழ்க்கை கொடுக்க, ஒரு நிம்மதியை கொடுக்க, சாந்தியை கொடுக்க, அமைதியை கொடுக்க, அதுக்கு தான் இயேசு சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். அவர் தான் ஒரு நமக்கு பரிகாரி, பாவத்துக்கு பரிகாரி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம் இருதயத்தை சுத்திகரிக்கும். அதுக்கு என்ன செய்யணும்? அவருக்கு முன்னால் வந்து, ஆண்டவரே, என் பாவத்தை எனக்கு மன்னிங்க, இந்த பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க, எனக்காக சிலுவையில் நீங்கள் மரித்ததை நான் விசுவாசிக்கிறேன், என் பாவங்களை நீ சுமந்து விட்டதை விசுவாசிக்கிறேன், நீ ஜெபித்தா போதும், உடனே ஒரு அற்புத மாற்றம் உண்டாகும். ஜெபிக்கலாமா? இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? முதலாவது, பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும், நிம்மதி எனக்கு வேணும். என்னால் இந்த பாவத்தை விட முடியல. மதுபானம், போதை வஸ்துகள், தவறான பழக்கங்கள், தவறான தொடர்புகள், ஐயோ இந்த காரியங்கள், நிம்மதி இல்லாமல் நான் தனியாக உட்கார்ந்து இருதயம் கதறுகிறது, அழுகிறது. இயேசு அதை பார்க்கிறார். என் மகனே, என் மகளே, உனக்காகத்தானே நான் அந்த உலகத்தில் வந்தேன், உன்னை பாவத்திலிருந்து ரட்சிக்கத்தானே சிலுவையில் ஒப்பு கொடுத்தேன் என் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் சொல்லுங்கள். அப்படி ஆண்டவருக்கு முன்னால் முழங்கால் படியிட்டு, இயேசு உங்கள் பக்கத்தில் தான் நிற்கிறார், முழங்கால் படியிட்டு, அல்லது முழங்கால் படியிட பழக்கமில்லை, முடியலைன்னா உட்கார்ந்து கண்களை மூடி இயேசுவை கண்முன்னால் நிறுத்தி உங்களுடைய வலது கரத்தை இருதயத்தில் வைத்து, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க, நிம்மதி கொடுங்க, எனக்காக சிலுவையில் நீங்கள் ரத்த சிந்தினீங்களே, அந்த ரத்தத்தினால என் இருதயத்தை கழுவுங்க, என் இருதயத்தை கழுவுங்க, எனக்கு சமாதானம் வேணும், நிம்மதி வேணும், விடுதலை வேணும், இயேசுவே என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி இருதயத்தில் கை வைத்து அவரை நோக்கி கூப்பிடுறீங்களா? வாலிப தம்பி, வாலிப மகளை ஜெபம் பண்றியா? உன்னை மன்னிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. உன் பாவத்தை மன்னித்து உனக்கு விடுதலை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறாரு. உனக்கு ஒரு அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். உன் இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, என் உள்ளத்தில் வாங்க, உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்க. ஜெபிங்க, ஜெபிங்க. மகளே ஜெபம் பண்ணு, மகளே, மகனே ஜெபம் பண்ணு, மகனே. ஆண்டவர் உன்னோடு தான் பேசுகிறார். ஐயா, என்னை எவ்வளவு நாள் குடிக்க அடிமைப்பட்டு குடும்பத்தை நீங்கள் பாழாக்குவீங்க, ஒப்பு கொடுங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, என் இருதயத்தை ரத்தத்தினால கழுவுங்கன்னு சொல்லுங்க. ஐயா, என்னை எவ்வளவு நாள் பாவம் செய்து உங்களுடைய மனைவி பிள்ளைகளை வேதனைப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க, ஒப்பு கொடுங்க. எனக்கு இந்த பாவம் வேண்டாம், எனக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வேணும். இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, இயேசுவே விடுதலை தாங்க, இயேசுவே என் கண்ணீருக்கு பதில் கொடுங்க. இருதயத்தில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க.
இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தகப்பனே, தன் இருதயத்தில் கை வைத்து எனக்கு பாவ மன்னிப்பு வேணும், பாவத்தில் இந்த விடுதலை வேணும், நிம்மதி வேணும், சமாதானம் வேணும், பரிசுத்த வேணும் நீ ஜெபிக்கிறாங்களப்பா. இந்த பிள்ளைகளை பாருங்க, இந்த மகளை பாருங்க, இந்த மகனை பாருங்க, இந்த ஐயா கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களே, இறக்க செய்யுங்கப்பா. அவங்க ரத்தத்தினால் அவங்களுடைய இருதயத்தை கழுவுங்க. அவங்களுடைய ரத்தத்தின் வல்லமை அவங்களுக்குள்ள இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு அந்த பாவத்தில் இந்த விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு மெய்யான சமாதானம் உள்ளத்தில் வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை அவருடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கட்டும். இதோ உம்முடைய வல்லமை இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ரத்தத்தின் வல்லமை இருதயத்தை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ரத்தத்தின் வல்லமை விடுதலை தந்து கொண்டு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, இனி பாவம் செய்யாதே, நீ சமாதானத்தோடு போ, இனி பாவம் செய்யாதே ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி விட்டதற்காய் ஸ்தோத்திரம், பாவ மன்னிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். துதிக்க துதிக்க ஆண்டவருடைய பிரசன்னம் மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் விடுதலையும் சுகமும் ஆசீர்வாதமும் உண்டாகட்டும். இன்று கூட அந்த பாவக்கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். பாவத்தை கொண்டு வந்த பொல்லாத ஆவிகள், இச்சையின் ஆவிகள், குடிவெறியின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், பணாசையை தூண்டுகிற ஆவிகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வசனத்தின்படி மெய்யான விடுதலை பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். தகப்பனே, கண்ணீரோடு இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்கப்பா, உடைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே இயேசுவே, எங்களுக்கு ஒரு வழியும் இல்லை, நீங்க தான் அற்புதம் செய்யணும். எல்லாரும் கைவிட்டுட்டாங்க ஆண்டவரே, மருத்துவம் கைவிட்டு விட்டது, மருந்துகள் வேலை செய்ய மாட்டேங்குது, நீங்க தான் ஒரு அற்புதம் செய்யணும். நீ கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா, தொடுங்கப்பா. அந்த குழந்தைகளை தொடுங்க, குழந்தைகளை தொடுங்க. பேச முடியாத குழந்தைகள் பேசும்படி ஒரு அற்புதம் செய்யுங்க. நடக்க முடியாத குழந்தைகள் நடக்கும்படி அந்த குழந்தைகளுடைய சரீரத்தில் ஒரு அற்புத சுகத்தை கொடுங்க. மரணக்கட்டுகள் மாறட்டும் ஐயா. படுக்கையிலேயே இருந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை பாருங்க. எழும்ப முடியல, நடக்க முடியல, கைகள் கால்கள் முடக்கப்பட்டு பொல்லாத வாத நோயினால, முடக்கு வாதத்தினால, பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தொடுங்க. இப்போ உங்களுடைய வல்லமை அவனுடைய சரீரத்தில் இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கைகள் கால்கள் எலும்புகள் நரம்புகளுக்குள் வல்லமை இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குருட்டு கண்கள் திறக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிட்டு ஆவிகள் விலகட்டும், காதுகள் திறக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேன்சர் வியாதிகள் மறைந்து போகட்டும், கட்டிகள் மறைந்து போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆஸ்துமா வியாதி விலகட்டும், அல்சர் வியாதி இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். தகப்பனை பைல்ஸ் வியாதியினால் வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இவர்களை தொடும் தொடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த வாதை விலகட்டும். அவருடைய அக்கிரமங்கள் மீறுதலை மன்னித்து சுகம் தாரும். இந்த நிமிஷம் விடுதலை உண்டாகட்டும். பொல்லாத ஆவிகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவிகள் விலகட்டும். பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள், நோய்களை கொண்டு வருகிற ஆவிகள், கர்ப்பத்தை தடை பண்ணுகிற சர்ப்பத்தின் ஆவிகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரை தொடுங்கப்பா. கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. இயேசுவே இயேசுவே நீ கூப்பிடுறாங்களே, ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்யுங்க. இப்போ தொடுங்க. ஒவ்வொருவரை தொட்டு அற்புதம் செய்து அவங்களை மகிழ பண்ணுங்க. இயேசுவே என்னை தொடும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என்னை தொடும். இயேசுவே விடுதலை தாரும். இயேசுவே அற்புதம் தாரும். இயேசுடைய பெயரை சொல்ல சொல்ல இது ஆண்டவருடைய வல்லமை இறங்கு
விலகுகிறது, கட்டுகள் அறுக்கப்படுகிறது, கண்கள் திறக்கப்படுகிறது, காதுகள் திறக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் வாத வியாதிகள் மறைகிறது. இயேசுவின் நாமத்தில் கட்டிகள் மறைந்து கொண்டு இருக்கிறது. எழும்பி நடக்க ஆரம்பிங்க, எழும்பி நடக்க ஆரம்பிங்க. கைகள் கால்கள் பலன் கொள்ளுகிறது. குழந்தைகளுக்குள்ளே மாற்றம் உண்டாக ஆரம்பிக்கிறது. பொல்லாத ஆவிகள் விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தை விட்டு பொல்லாத ஆவிகள் விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகி கொண்டு இருக்கிறது. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அவருடைய நிந்தைகள் வேதனைகள் மாறும்படி இந்த அற்புதத்தை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கடன் பிரச்சனை மாறு. கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களே, அவருடைய கடன் பிரச்சனை மாற்றுங்க, வறுமையை நீக்குங்கப்பா. வேலைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு வேலைக்கு நீங்க நல்ல வழி திறந்து அவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுங்க, தடைகள் விலகட்டும். பிஸ்னஸ் காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. வீட்டுக்குள்ள பிரச்சனை, வெளியிலேயே பிரச்சனை, நான் ஏன் வாழணும் நீ மனம் கசந்து நிற்கிற பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே. அவருடைய வேதனைகளை நீக்கி கண்ணீரை துடைக்க அற்புதம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறதற்காய் நன்றி. விடுதலை உண்டாகி கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்படியே இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே என்னை தொடுகிறீர், விடுதலை தருகிறீர், எங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தினால் எனக்கு கொடுத்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.